சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல். கடும் தண்டனை பெற்று தரப்படும். கொலையான சிறுமியின் பெற்றோரிடம் உறுதியளித்த முதலமைச்சர் விஜய். கொலை செய்யப்பட்ட சிறுமியின் பெற்றோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் விஜய் பேசினார். அப்பொழுது கோவை சூலரை அடுத்த கிராமத்தை சேர்ந்த 10 வயது சிறுமி கடைக்கு சென்ற போது மாயமான நிலையில் அப்பகுதியில் உள்ள முட்புதரில் சடலமாக மீட்கப்பட்டார். தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் பல்வேறு கட்சிகளும் இதற்கு கண்டனம் தெரிவித்ததுடன் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளன. அப்பொழுது போலீசார் தீவிர விசாரணை நடத்திய நிலையில் சிறுமியின் பக்கத்து வீட்டுக்காரரை இந்த படுபடாத செயலில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. கார்த்தி என்ற 33 வயது கொடூரனை போலீசார் கைது செய்த நிலையில் உதவியாக இருந்ததாக மோகன்ராஜ் என்பவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றன. இத்தகைய மனித நேயமற்ற மன்னிக்க முடியாத குற்ற செயல்கள் நமது சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என தெரிவித்திருந்த முதலமைச்சர் விஜய் இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழக அரசு உறுதியுடன் செயல்படும் என தெரிவித்து இருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் பெற்றோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது சிறுமியின் பெற்றோருக்கு முதலமைச்சர் விஜய் ஆறுதல் கூறினார். அத்துடன் குற்றவாளிக்கு கடும் தண்டனை பெற்று தரப்படும் என பெற்றோரிடம் முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளார். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்த கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கடுமையான தண்டனை என்னவாக இருக்கும், நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.